மனசாட்சி தான் சாமி. அதனாலதான் மனசாட்சிக்கு தகுந்த மாதிரி பேசணும், உண்மையே பேசணும், பொய் பிடிக்க கூடாது, எல்லாம் தெளிவா பேசணும். அப்படி இருந்தாலும் நம்ம எதற்காக அது செய்யறோம்? இன்ற மாற்றம் இப்படி தெரியுமா? இன்ற மாசத்த வஸ்துக்கும் மாணிக்க குன்றுக்கும் காணிக்கையான் மனமே பூதப்பா காணிக்கையான் மனமே எப்படி நம்ம இந்த தெரு கூத்தான கூத்தாடுறோமே, இல்லையில ஆடினார் அன்று ஒரு கூத்து. இன்றைக்கு நம்ம அதை பார்த்து ஆடுறோம், தெருவுல தெரு கூத்து. அது எதற்காக ஆடுறோம்? என்ற மாசற்ற வஸ்துக்கு மாணிக்க கொடுக்கின்ற ஒரு ஜான் வயிற்றுக்குதான். எப்படி அந்த பணம் எப்படி தெரியுமா? பசித்தவரை பார்த்து சிரிக்கும் பாவி பணமாடா. இந்த பொறமையாலை வாழ்வதற்கு வேற வழியும் இல்லடா. நம்ம பசி பசின்னு சொன்னோம்னு வச்சுக்கோ, அந்த பணம் நம்மளை பார்த்து சிரிச்சுட்டே இருக்கும். அந்த பணமும் இல்லைன்னா வேற வழியே இல்லை. அதான் அவங்களோட சேராதுன்றது. ஏன் கலத கத்துற மாரி கத்துற? அத மாதிரி தம்பி நந்திகேசவா நந்திகேசவான்னு சொல்றேன். அந்த நந்தி மாதிரி நடுறா, மஞ்சி மாதிரி நடக்காதரா. அப்பா நீ அப்படிதாடா பண்ற. வந்த உடனே உன்னை நந்திகேசவா மஞ்சி மாதிரி தான் நடக்கிற. வாளுக்குள்ள இருக்குதா? முளைக்கும் காலையில. நீ பண்ற குரங்கு வேலை ஃபுல்லா அப்படிதான் இருக்குது. சரி, நந்தி எப்படி வந்துச்சு, மஞ்சி எப்படி வந்துச்சு தெரியுமா? ஓஹோ, இந்த காலத்தில் மனிதன் வந்தது எப்படின்னு தெரியும், இந்த உலகம் பிறந்தது எப்படின்னு தெரியும். ஆனா நந்தியும் மந்தியும் வந்தது எப்படி தெரியுமா? விளக்கமா சொல்லட்டா? இந்த யுகத்தில் எப்படி? திரேதா யுகத்தில் ஆதியில சிவபுராணத்தில் திரிபுராதிகள் என்று 3 அசுரர்கள் இருந்தார்கள். திருபுரத்தை ஆளக்கூடிய திருபுராதிகள் என்று 3 அசுரர்கள் இருந்தார்கள். அந்த அசுரருக்கு என்ன தெரியுமா வேலை? எப்பொழுதும் தேவரை சிறைபிடிப்பது. எப்படி? இந்த குரங்கு வேலை செய்யாதான் நான் எடுத்து போட்டுவேன். நான் சாப்பிடுறேன். எப்படி? திருபுராதிகளுக்கு என்ன வேலை? எப்பொழுதும் தேவரை சிறைபிடிப்பது, அடியா தண்டமால அடிப்பது, அவர்களை துன்புறுத்துவதுதான் யாருக்கு வேலை? திருபுராதிகளுக்கு வேலை. அந்த தேவர்கள் வந்து என்ன தெரியுமா சொன்னாங்க? எப்படி 33 தேவர்கள் எல்லாம் சேர்ந்து ஈஸ்வரன் இடத்துல வந்து சொன்னாங்க. யார் இடத்தில்? என்னிடத்தில். வந்து என்ன தெரியுமா சொன்னாங்க? திரிபுராத்தை ஆளக்கூடிய திருபுராதிகள் இருக்கின்றார்கள் 3 அசுரர்கள். அவர்களுக்கு என்ன வேலை தெரியுமா? எப்பொழுதும் எங்களை துன்புறுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏதான ஒரு யோசனை செய்ய வேண்டும், இல்லைன்னா அவங்களை அழிக்கணும். ஏய், அரக்கல்கள் யார் தெரியுமா? என்னுடைய பக்தர்கள். அசுரர்களாக இருந்தாலும் எனக்கு பக்தர்கள், அவங்களை அழிக்க கூடாது, ஏதான ஒரு உபதேசம் செய்யலாம். அப்படி என்று தேவர் மூவர் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு மும்மூர்த்தி தேவரும் சென்றோம். எப்படி? 4 வேதத்தை 4 குதிரையாகவும், எப்படி 4 வேதத்தை 4 குதிரையாக கொண்டு தேர் மீதல் ஏறி சண்டைக்கு போறோம். ஆனா எல்லாரையும் கூப்பிட்டோம், யார் ஒருத்தர் மட்டும் கூப்பிடல. என்னுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய பிள்ளையார் அப்பனும் கூப்பிடல. அவரை கூப்பிடாத காரணத்தினால் அவர் என்ன தெரியுமா சென்றார்? அவருடைய வாகனமாக இருக்கக்கூடிய பெருச்சேலி, அந்த பெருச்சேலியை அனுப்பி நாங்க தேர் போற வழியில ஒரு குழிய தோண்டி வச்சார். அந்த பள்ளத்தில் போய் சக்கரமானது உட்கார்ந்து அந்த அச்சாணி உடைந்து விட்டது தேருக்கு. அச்சாணி உடைந்த உடனே தேர் ஒரு புறம் சாஞ்சிச்சு. ஒரு புறம் சாஞ்சிக்கிச்சு. அந்த பள்ளத்துல உட்கார்ந்த உடனே அச்சாணி உடைந்த உடனே தேர் ஒரு புறம் சாஞ்சு விட்டது. அப்பொழுது மைத்துனர் பார்த்தார். என்ன தெரியுமா சொன்னாரு? மைத்துனா, தேரானது போகும் பொழுது உடையக்கூடாது, அது சங்கம் என்னது என்ன சொல்லுவாங்க, அது பேரு தடங்கள், தடங்கள் மாதிரி ஆகிவிடும் அப்படின்னு சொன்னார். அதற்கு மைத்துனர் என்ன தெரியுமா செஞ்சாரு? அப்பதான் ஒரு வலுவான மிருகமாக இருக்க வேண்டும், வருங்காலத்தில் அதை வணங்கவும் வேண்டும் அப்படின்னு தான் நந்தியாக உருவெடுத்து. நந்திக்கு எங்க பலம்?
திமுருல பலம். என்ன பேரு? திமுருல பலம். அந்த மாதிரிதான் அப்பதான் எடுத்தாரு. யாரு? என்னுடைய மைத்துனன் மகாவிஷ்ணு. என்னதுடா அவன் புர்ரா அவர் எடுத்தார். அப்பதான் என்ன தெரியுமா எடுத்தாரு? நந்தியாக உருவெடுத்தார். ஒரு மாடாக உருவெடுத்து அந்த திமுறால அந்த அச்சாணியை தூக்கி அந்த தேரை நிலைநாட்டினார். அப்பதான் நான் சொன்னேன், இந்த யுகத்தில் நீ நந்தியாக இருந்து என்னை காத்தாய் அல்லவா? இந்த யுகத்தில் திரேதா யுகத்தில் நான் கிரேதா யுகத்தில் நான் உனக்கு மந்தியாக வந்து காக்கிறேன். மந்தியா. அதனாலதான் அவரு ராமராக பிறக்கும் பொழுது நான் போய் அனுமாராக பிறந்தேன். அவர் எனக்கு பணிவிட செஞ்சார் தெரியுமா? நந்தியா எனக்கு பணிவிட செஞ்சார். அத போய் நான் மந்தியா அவருக்கு பணிவிட செஞ்சேன். அதுக்குதான் அந்த காலத்துல நந்தி வந்துச்சு, பின்யுகத்தில் மந்தி வந்துச்சு. அந்த மந்தி நந்தியை வைத்து தேர நேரா போச்சு. அவர் அடங்கல. யாரு? விநாயக பெருமான். அப்படியே நம்மள நினைக்காத போறேன். ஏன் தேங்காய் காய்ச்சிக்கிட்டா? எப்படி சண்டைக்கு போனார். அப்ப பார்த்தாலும் நம்ம பேச்ச கேட்காம அப்பயும் தந்தை போறாரு பத்தியா? நம்ம திருட்டு புத்தி அவரும் புரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு கோமாளியாக உருவெடுத்து என் மைத்துனர் மோள அடிச்சுக்கிட்டே போறாரு முன்னாடி சண்டைக்கு போகும்போது. அப்போ அவர் ஒரு கோமாளியாக உருவெடுத்து யாரு? விநாயகர் கோமாளியாக உருவெடுத்து ஆனார். கோமாளி எப்படி ஆடும்? அது ஆனா யாருக்கான எல்லாருக்கும் சிரிப்பு தான் வரும். கோமாளி ஆனா சிரிப்பு வராதவங்களுக்கு தான் சிரிப்பு வரும். அப்படி அவர் ஆடுறதை பார்த்து தன் மகன் இப்படி ஒரு வேடம் விட்டு ஆடுகிறானே அப்படி என்று சிரிச்சேன். ஆமா, ஈசனானவர் எப்பொழுதும் சிரிக்க கூடாது. ஏன்னா அவர் வாயில அக்னி சுவாலை வீசிக்கொண்டு இருக்கிறது. அக்னி இப்ப வந்து கேஸ்ன்றாங்க, அது மாதிரி அக்னி சுவாலை. அவர் நெற்றிக்கல் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். திரிபுரத்தை எரித்து எப்படி சிரித்தேன், வாயை விரித்தேன், திரிபுரத்தை எரிச்சுட்டேன். ஆனா அவங்களுக்கு நான் எப்படி போனேன்? ஒரு உபதேசம் செய்யலான்னு தான் போனேன். ஆனா அந்த திரிபுரமே எரிஞ்சு போச்சு. சிரிச்சுதால. ஆனா அவங்க அக்கிரமம் செஞ்சவங்க. அக்கிரமம் செஞ்சவங்களுக்கு நல்ல வழியில போறவங்களுக்கு தானே எப்பொழுதும் நல்ல வழி. கெட்ட வழியில போறவங்களுக்கு அதான் அப்படியே பாத்தீங்க. கெட்டதுதான் வரும். அப்படிதான். அப்படியா? மூர்த்தி தேவரும் ஒன்று என்பதற்கு இதுதான் அடையாளம். சக்தி வேலு இது. சாமி இருங்க. அது கேட்டது கேட்டேன். ஒரு முட்டை தோசை எந்த குச்சி போகுது பத்தியா? திருவாரூர் போன கெட்டு போயிட்டு நீ. அப்படி இருந்தாலும் இப்ப நான் வந்திருக்கிறேன். யார் என்று விளக்கம் தெரிந்ததா? சரி, நான் யார் என்று தெரிவித்தால் தெரியும். பரமசிவனாரி லோபங்கே
ஓ தம்பி, பராவரத்தில் வரம் தோன்றி மலையிலிருந்து வந்திருக்கிறன்னு பலாப்பழத்துல பழம் தோன்றினாத எப்படி? பராவரம் என்றால் ஒண்ணுமின்றாத வெற்றிடத்தில் அப்படின்னா ஆதியில் சக்தி தோன்றால் முன்னே வெற்றிடம் ஒன்று தோன்றியது. அது பேருதான் பராபரம். வெற்றிடம்னா யாருக்கும் தெரியாது, பராபரம்னாலும் யாருக்கும் தெரியாது. அது இருக்கிற செய்யுள் அப்படி. பராபரத்தில் பரம் தோன்றி, பரத்தில் இந்த சிவன் தோன்றி, சிவனால் சக்தி தோன்றி, சக்தியில் நாதம் தோன்றி, நாதத்தில் விந்து தோன்றி, விந்துவில் விஷ்ணு தோன்றி, விஷ்ணுவில் பிரம்மா தோன்றி, பிரம்மாவில் ஆகாயம் தோன்றி, ஆகாயத்தில் அப்பு தோன்றி, அப்புவில் விருதி தோன்றி, விருதியில் வாயு தோன்றி, வாயுவில் அன்னம் தோன்றி, அன்னத்தில் என் கண்ணே ஓடுவன நரப்பன பரப்பன என்று சொல்லத்தக்க 84 லட்சம் ஜீவன் அனைத்துக்களுக்கும் படி எழப்பவன் ஒருவன். எப்படி? படி எழப்பவன் ஒருவன், பாதுகாப்பவன் ஒருவன், படைப்பவன் ஒருவன். அப்படி மும்மூர்த்தி தேவரில் ஒருவராக விளங்கக்கூடிய நான் தான் 2011 நேத்திரம் படைத்த பரம கடவுள். எத்தனை மனுஷனா பிறந்த எத்தனை கண்டுக்குது? எத்தனை கண்டுக்குது? 2 கண்ணு தான். 2 கண்டுக்குது. இவரு 2011 சொல்றாரு. என்ன காரணம்? உனக்கு மட்டும் அவ்வளவு கண்ணு சொல்ற எப்படி வந்துச்சு? வாங்க எப்படி? நான் உனக்கு மேலடா எப்பா வா வேஷம்னா அந்த வேஷம் வா. எப்படி? எனக்கு இருப்பது 2 நேத்திரம், உனக்கு மட்டும் எப்படி 2011 நேத்திரம்? 2022 நேத்திரம் சொன்னா என்ன பண்ற? பழக்கமே அப்படிதான். எனக்கு எப்படி தெரியுமா? குடிப்பது, கஞ்சா அடிப்பது, புகையிலை பிடிப்பது, படுப்பது. அதான் என் வேலை. எங்க படுப்பது? சுடுகாடு இல்ல. நீ எனக்கு கொல கொலன்னு ஆக்காதாக்க போ. நான் குடிக்கிறதுக்கு போனா அவன் படுக்கிறதுக்கு போறான். சொல்றேன் பாரு, படிச்சிருக்கியா? நான் ஏதோ 1வது நாள் கூடியா? ஐயோ அப்படி இல்ல. ஓ சத்துக்கு தகுந்த மாதிரி 1 வருஷம் வச்சுக்கிறேன். 1வது ஒரு அதே போதும்டா நம்மளுக்கு. சொல்றேன் கேட்டுக்கோ. எனக்கு 2 கண். என்னதான் சொல்றேன்? எப்படி? எனக்கு 2 கண். உனக்கு 2 கண்ணு. நெற்றி கண்ணோடு 3. என் தலையில இருக்கிறா பாரு. யாரு? கங்கா. கங்காதேவிக்கு 2 கண். மொத்தத்துக்கு 5. என் இடபாகத்தில் இருக்கக்கூடிய சக்திக்கு 2 கண். 5 ஒரு 7. என் நந்தி கேசவனுக்கு 2 கண். 9 10. 9. நல்லா படிச்சிருக்கடா அப்பா. யாருக்கு? நந்திகேசவனுக்கு 2 கண். 9. 9 போய் நிக்குதா? என் மான்மலுக்கு 2 கண். நானே பட்ட படி போட்டேன். 11. 11 வந்துச்சு. எங்கெங்கயோ வந்து கடை வாங்கி சொல்லிட்டேன். 2000 கண்ணு எங்க இருக்குன்னு கேக்குறியா? சிம்பிளா முடிச்சுட்டு என் கழுத்திலே இருக்கும் பாரு ஆதிசேஷன், அதுக்கு 1000 சிரசு. ஒரு சிரசுக்கு 2 கண்ணுன்னா 1000 சிரசு கேட்டீங்களா? லீவ்ல வர மாட்டேன். ஓஹோ, அந்த பாபா சொல்லுது 2000. அந்த பையன் என்ன சொல்றான்? அவர் முட்டு விளையாச்சாருல்ல, அவன் கை இப்படி ஆல்ரெடி பேண்டேஜ் போட்டுக்குதுறாடி. எப்படி? என் கழுத்தில் இருக்கக்கூடிய ஆதிசேஷனுக்கு 1000 சிரசு. சிரசுக்கு 2 கண்ணுன்னா 1000 சிரசுக்கு 2011 2011 விடிய விடிய உனக்கு சொன்னாலும்
நீ என்ன தெரியுமா சொல்லுவ? ராமர் கொண்டாட்டி பாஞ்சாலின்னு சொல்றவன் நீ. ஆனா எனக்கு மறந்து போயிடும். அப்படி இருந்தாலும் தம்பி நான் நக்காலை ஏறுவேன். ஏண்டா அஜ்ரா நாம என்ன பண்ணோம்னா ஊர் மாட்டு வந்து அக்கால ஏறும் பாப்பா ஏய் என்னடா அது அக்காலே ஏறு சொல்றாரு. டேய் நான் அப்படி சொல்லலடா. இப்போ நான் காலே ஏறுவாரு தம்பி நான் என்ன சொன்னேன்? அது காலை ஏறுவார். அக்காலை ஏறுவேன் என்று சொல்றியே அது தப்பு இல்லையா தம்பி? என்னுடைய நந்தி கேசவன் வந்து எல்லையா இருக்கும், அதனால அங்க இருக்கும் அக்காலை ஏறுபவள். அங்க இருக்கிற காளையை அக்காலை ஏறுபவள், அதனாலதான் அக்காலை ஏறுபவள். இன்னொன்னு அம்மாளை கரம் பிடிப்பேன். ஏன் பையாவா? புரியல. சரி, இந்த பாவெரும் மக்களுக்கு படியளப்பவன் நான். அப்படின்னா ஒரு வீட்டுல சமாளிச்சு போடுறாங்கன்னா அவங்க யார சமாளிச்சு போடுவாங்க? அப்பா தான் போடுவாங்க. அந்த மாதிரி இந்த பாவெரும் மக்களுக்கு படி அளக்கிறேன்னா நான் யாரு உனக்கு? அப்ப என் பக்கத்தில் இருக்க உமா பார்வதி அம்மா. எந்த நேரமும் அவங்க கரத்தை பிடித்துக் கொண்டே இருப்பேன். அதனாலதான் அம்மாளை கரம் பிடித்தோன். ஆட்டை பிடிப்பேன், ஆலம்பால் உண்டிடுவேன். ஆட்டை பிடிப்பா ஆய பண்ணுவேன். அதெல்லாம் போட்டு விடு. சரி, அப்படி இருந்தாலும் இன்னொரு விஷயம் சொல்லுட்டா. முடிச்சுட்டா ஒரே வருஷத்துல போயிட்டா. நான் யார்? சங்கர சதாசிவனார் வந்தேன். சக்திக்கு இடமாகும் தந்தேன். எப்படி என் இடபாகத்தில் இருக்கிறது யாரு? சத்தியமா. எப்படி இடபாகம் தந்த தெரியுமா? ஒரு காலத்தில் எப்பொழுதும் பார்வதிக்கும் எனக்கும் சண்டை நடந்து கொண்டே இருக்கும். ஆமா, வீட்டுல புருஷன் கொண்டாட்டி இருந்தா எல்லாருக்கும் அவ கொஞ்சம் வாயாடி வேற. அதுக்கேதான் வாயாடி பேர் எனக்கு வந்து கூரை கீர் எனக்கு ஆயிரத்தெட்டொன்னும் பூதல் பேசுதே ஆலயத்தில் அழகு கண்டல் பேரே வாயாடி. ஆனா அழகா இருப்பா. ஐயா ஓ நீ சொல்ற மாதிரி யா போட்டு இது போட்டு இருக்கறோம். ஏண்டா அண்டத்துக்கு உன்னால ஒட்டிக்கணும்டா, அடிக்க கூடாது. கல்யாணம் 3 வருஷம் ஆகுது. ஓ நான் இங்க வந்தாரு யா வீட்ல வரறேன் தெரியல. ஆட்டோ விடு. உன் பேரு நிலைக்குதா? ஓ கூட்டு போட்டு வந்துட்டேன். கூட்டு போட்டு சாதியை தம்பி எடுத்து வந்துட்டேன். ஆஹா சரி. எப்படி என் சக்திக்கு எப்படி இடமாக தந்தேன் தெரியுமா? அவ வாயாடி எப்பொழுதும் சண்டை செய்து கொண்டே இருப்பது. என்ன தெரியுமா செய்தால்? யார் முதல்வர், யார் மூர்த்தி கடவுளில் பெரிய கடவுள் என்றார் நான் தான் என்று சொன்று. எப்படி என்று கேட்டால் இந்த 2 கண்களும் யார் என்று கேட்டால் சந்திரனும் சூரியனும்.
எப்படி சந்திரனும் சூரியனும் தான் ஆமா. அப்படி என்று சொன்னேன். அதற்கு 2 கண்களையும் இழுத்து கையால் இறுக்கி மூடிக்கொண்டார். ஆ, அப்படி மூடுறதுனால இந்த பூலோகம் முழு 3.25 நாளிகை மூடிவிட்டது. அந்த 3.25 நாளிகையில 3000 அசுரர்கள் பிறந்துட்டாங்க. அந்த 3.25 நாளிகையில 3000 அசுரர்கள் பிறந்துதான் அவங்களுக்காக திரேதாயுகம் ஆரம்பிச்சிச்சு. எப்படி அந்த ராவணோட சேனைக்கு தான் அவங்க அந்த 3.25 நாளிகையில பிறந்தவங்க அவங்க. அப்படி அந்த கண்ணை மூடியதனால் இந்த துஷ்ட குணம் செய்தார் பார், போய் துர்க்கையாபுரம் சாபம் கொடுத்துட்டேன். அந்த சாபம் போகணும்னா நான் என்ன சாமி செய்யணும்னா சில காலம் பூமியில் துர்க்கையாக இருந்து வரும் பக்தர்களுக்கு அருளை தந்து பிறகு வந்து அந்த திருவண்ணாமலையை 3 சுற்றாக சுற்றி விட்டு, எப்படி திருவண்ணாமலை 3 சுற்றாக சுற்றி விட்டு வந்தால் நான் இரவாகும் தரேன் அப்படி என்று சொல்றீங்க. சரியா? எப்படி வைரியா தாண்டா? சரி, அப்படி இருந்தாலும் தம்பி இந்த கைலை மலையில் இருக்கிறேன். ஆனா அரகரா அரகரா என்று சத்தம் ஏதோ கேட்கிறது. என்ன சத்தம்னு தெரியல. ஐயோ தெரியல. இந்த கைலாயமே கிடு 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 கிடுன்னு நடக்குது. ஓ, அது பண்ணிப்பா. எப்படி இந்த கைலாயமானது நடுங்கிக் கொண்டே இருக்கிறது. இந்த வெள்ளிகிரி மலைய இப்படி ஆடுதுன்னா அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான். யார் கரிமணத்துக்கு பன்னீரா இருப்பானா? கரிமணத்தை போட்டு ஓஹோ, அவன் இல்லன்னா நம்ம சாப்பாடு. அவன் இருந்தாலும் பக்தர்களுக்கு எப்பொழுதும் அவர்கள் கேட்கின்ற வரத்தை கொடுக்கணும். ஆமா, அவங்க கேட்கிற பொருளை கொடுக்கறதுனாலதான் எனக்கு தட்டாமல் தருவதனால்தான் எனக்கு தட்டான்னு பேரு. ஆமா, பாத்தியா? ஒரு பசிக்கு வயிற்றுக்கு பசி இல்ல சாப்பாடு கொடுக்கணும். எப்படி ஒரு பசி என்றால் சாப்பாடு கொடுக்கலாம், வேற ஏதானா கொடுக்கலாம். பணம் இல்லையா, பணம் கொடுக்கலாம். நீ போய் கோட்டருக்கு போய் காசு. நீயே என்ன தெரியுமா பண்ற? உன் நிலம் இருக்கா? உன் சொந்தமா நிலம் இருந்தா அங்கே போ. எங்க இடம் கீழே உளுந்து போயிருக்கோம். என்னது? கஞ்சா விதை. அதை எடுத்துட்டு போய் நிலத்துல விதைச்சு நல்லா அறுவடை ஆன பிறகு அதை முடிஞ்ச அளவுக்கு நீ எடுத்து சாப்பிட்டு முடியாதவங்களுக்கு தானமா நீ அப்படி மாத்தினதாடா நல்லா இருக்கும். அப்படி இருந்தாலும் இப்ப போய் யார பாக்கணும்? யாரோ பக்தன் வருகிறான். அந்த பக்தனை போய் பார்க்கணும். அடிப்பான சாமி குட்டன் மகாராஜா பாட ரெடி தான் உனக்கு. ஆண்டவா
சொல்றாங்க வந்தே நஞ்சாத பக்தனே பக்தா வாழ்க வாழ்கவே அதேதான். சரி, அப்படி இருந்தாலும் என்னை கூறி அழைத்த செய்தி என்ன? என்னுடைய வாதத்தை கரங்கூப்பி சிறந்த ஆழ்த்து பணிந்திருக்கிற. சரி, அப்படி வந்த செய்தி என்ன? ஓஹோ, அவர் என்ன கேட்க போறான்? ஓஹோ, சரி சரி சரி, என்னால நான் கேட்கறத வேற என்ன, அது சாப்பாடு தான் கேட்பான். ஆமா, ஓஹோ, சரி. சரி, கேட்ட மாதிரி கேட்ட வேற முந்தாருவேன்